மீண்டும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல எப்பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை உங்களுக்காக நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எப்பொழுது கனமழை அப்படின்னு சொன்னா, மீண்டும் பரவலான மழை பொழிவுகள் ஒரு 12 மாவட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படுது. எந்த தேதிகள்ல இந்த மழை பொறுத்தவரைக்கும் வரும் அப்படின்னா, வருகிற மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிகளுக்குள்ளாக ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். அப்போ மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் மழை கிடையாதா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது தான். இன்னும் ஒரு 10 நாட்கள், இன்னும் ஒரு 2 வார காலகட்டத்திற்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கும். மார்ச் 10ஆம் தேதிக்கிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக அந்த மிதமான மழை தொடங்கி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்ப எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த தீவிரமான மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையில அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறைய பேர் கேட்டு பயன்பெற்று வரீங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் அதிகமான பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்பொழுது மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டங்கள், இந்த பகுதிகளுக்கெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிகளுக்குள்ளாக பரவலாக மிதமானது முதல் கனமழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மார்ச் 10 பிறகு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. படிப்படியாக நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில. அப்போ தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்கள் நிறைய நமக்கு இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என பல பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை என இந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிகளவு மழை பொழிவை எதிர்பார்த்திராதீங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். இப்பவே நிறைய இடத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு. பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக இருக்கு. சில இடங்கள் உள் மாவட்டத்தில் சில பகுதிகளில் இயல்பிலிருந்து 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உள் மாவட்டத்தில். ஏன்னா பொதுவாக நமக்கு மார்ச் 15க்கு பிறகு தான் இந்த வெயிலுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். பிப்ரவரி வரைக்கும் நமக்கு இயல்பான வெப்பநிலை மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாகும். ஆனால் இப்போவே நமக்கு வந்து நிறைய மாவட்டங்கள் இயல்புக்கு மாறாக வெப்பநிலை வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னபடி இந்த வருஷத்தில் நமக்கு கோடை காலங்களில் கண்டிப்பாக அதிகப்படியான வெப்பம் பதிவாகும். வரக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்களில் 41 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உயரப்போகுது. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கோடை காலத்தை இப்போவே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதற்காக மழையே வராதா அப்படின்னா கண்டிப்பாக மழை வரும். ஆனால் அவ்வப்போது மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு தொடங்கி தீவிரமாகிறதோ அப்போதான் நமக்கு இந்த பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக நமக்கு வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து சீக்கிரமாக நமக்கு தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும் நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க.